எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுற உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கைடா. ஒத்த தொண்டா நான் சொல்றேன். திரும்ப முடியாது. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்துட்டு உயிரோட வந்துட்டா நீ என்னடா ஆவ சொல்றா பாப்போம். நாளைக்கே கூட்டிட்டு வரேன்டா. நீ என்ன ஆவ நீ அதை சொல்லு. நீ அதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாது, தலைவரை பேசக்கூடாதுன்னா உன் தலைவரை கூட்டு வீட்டுல உட்கார வேடா. நாங்க எதுக்கு பேசுறோம்? அப்ப வந்து கேளு, ஏன்டா என் தலைவன் சும்மா வீட்டுல உட்காந்துருக்கான், அவனை ஏன்டா பேசுறேன்னு சொல்லி நீ வந்து கேளு. அப்ப அடிப்படை அறிவு, அடிப்படை அரசியல் ஞானம் இல்லாத தற்குறிகள் எல்லாம், அந்த தற்குறிகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் திமுக அரவணைத்து அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்து வளர்த்து வச்சிருக்குங்கிறது இதுல இருந்து தெரியுது. அவங்களுக்கு மிக கேவலமா அசிங்கமாக பேசுவதும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நாகரிகமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சணமா? அப்ப இப்படி பேசுகிறவர்களை அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலில் இருந்து அகற்றணுமா வேண்டாமா? திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு வர்ற, திமுகவுக்காக நியாயம் பேசுகிறவர்கள், மதிப்புக்குரிய ஐயா கி வீரமணி அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா சுவவீர பாண்டியன் அவர்கள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பொது வெளியில் ஒருவன் திமுக காரன் இப்படி மிக மோசமாக மிக கீழ்த்தரமாக பேசிய இந்த பேச்சை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நீ என் ஊருக்கு வந்துட்டு உயிரோட போக முடியாதுன்னு பொது மேடையில் சவால் விடுகிறவர்களை ஊக்குவிக்குதுங்க. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மட்டமா, இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மோசமா இருக்குது. இன்னைக்கு காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வர் போல ஆயிட்டாரு. அவருக்காக கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் அவரை வந்து மதிக்கல, அவருக்காக பயப்படல. உங்க கட்சியில நீங்க தூக்கி வச்சு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்களே ராஜீவ் காந்தி, அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அதையே தான் சொன்னாரு. மன்னராட்சி நடத்துறீங்க, வாரிசு அரசியல் நடத்துறீங்க, உங்களை அடியோடு வீழ்த்தணும், உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணணும். உங்க கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இது என்ன மன்னராட்சியா அப்படின்னு கேள்வி கேட்ட ஒருத்தர் தான் ராஜீவ் காந்தி. அந்த ராஜீவ் காந்தியை கூப்பிட்டு இன்னைக்கு குளிப்பாட்டி உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய ஒரு நிர்வாகி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டலே விடுத்திருக்காங்க. அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை உங்ககிட்ட காட்டணும், உங்களுடைய பதில் அதுக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த நேர்காணலே. அதை நீங்கள் பாருங்க. உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய், வேசி மகன், சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. நான் கேட்கிறேன், என் மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பையல, என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்தேன்? பிக்காலி பையல ஏழு சைமன் செபஸ்டியான் அத்தா ஏலை, நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறவை எங்கிருந்து வராடா? நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறவை ஓத்தாடா, உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கைடா. ஒத்த தொண்டா நான் சொல்றேன். திரும்ப முடியாது. இந்த வீடியோ பத்தி சொல்லு. இல்ல, இது நீங்க திமுகவினுடைய லட்சணம் இதுதான். இந்த நிலப்பரப்பை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 தடவை ஆட்சி செஞ்சுருக்காங்க, பேரறிஞர் அண்ணா ஆட்சி செஞ்சுருக்காங்க. இத்தனை ஆண்டு கால வரலாறு இந்த கட்சிக்கு இருக்குது. இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டர் பொது வெளியில் பெண்கள் குறித்து இவ்வளவு கேவலமாகவும், இவ்வளவு அசிங்கமாகவும், இவ்வளவு மூன்றாந்தரமாகவும் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், இது எப்படி கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒருத்தரா அவர், இல்லை கட்சிக்கு வெளியில இருந்து பேசுகிறாரா? நான் கேட்குறேன். இவ்வளவு அனுபவம் பெற்றிருக்கிற இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்த 5 முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்து 6வது முறையாக இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் அப்போ இப்படித்தான் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்களா? இதுதான் அவர்களுடைய அரசியல் நாகரிகமா? இப்படி பேசுகிறாரே ஒருத்தர். இது வந்து அதாவது வருண்குமார் IPS அவர்களுடைய மனைவி குறித்து யாரோ ஒருத்தர் ஃபேக் ஐடியில் வந்து தவறாக பிழையாக போட்டுட்டாங்கிறதுக்காக குரல் கொடுத்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள்
இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? தன் கட்சியின் உறுப்பினர் ஒருத்தர் இப்படி மேடையில் அநாகரிகமாக ஒரு பெண்ணை வந்து தவறான வார்த்தையில் பேசியிருக்காருன்னு கூப்பிட்டு இந்நேரம் செருப்பால் அடிச்சிருக்கணுமா இல்லையா? தன்னுடைய கட்சி உறுப்பினர் இப்படி பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தலைமை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? யோசிங்க. அப்போ நீங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மிக அநாகரிகமாக பேசுவதும், அந்த காலத்தில் வந்து வெற்றி கொண்டான் அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக மூன்றாம் தரமாக பேசியதும், இன்றைக்கு ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் இது போன்று மிக கேவலமாக அசிங்கமாக பேசுவதும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நாகரிகமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சணமா? அப்ப இப்படி பேசுகிறவர்களை அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலில் இருந்து அகற்றணுமா வேண்டாமா? நீங்க யாரை பேசினாருங்கிறத விட்டுருங்க, நீங்க யாரை பேசினாருங்கிறத கணக்கிலே எடுத்துக்க வேணாம். இப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் மேடையில் ஏறி பேசுகிற அளவுக்கு கட்சியில முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இப்படி கீழ்த்தரமாக, இப்படி அநாகரிகமாக, இப்படி மூன்றாம் தரமாக பேசலாமா? இப்போ நான் திருநெல்வேலிக்கு வந்துட்டு உயிரோட வந்துட்டா அவர் என்ன ஆவார்? நாண்டுக்கிட்டு செத்து போயிடுவாரா? இல்லை எடுத்துகிட்டு வந்த கத்தியை தனக்கு தானே குத்திக்கிட்டு செத்து போவாரா? திருநெல்வேலிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துவிட்டு உயிரோடு வந்தால் அவர் என்ன ஆவார்? நான் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்வார் அவரு? நீ என்ன ஆவ? நீ சொல்லு பார்ப்போம். அப்ப இதெல்லாம் இந்த வீண் சவடால் பேசுவதெல்லாம் அரசியல் நாகரிகம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க திமுகவினுடைய ஒரு கட்சியின் தொண்டர் இப்படி மட்டமா, மூன்றாம் தரமா, கீழ்த்தரமா பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதுதான் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடு. அப்ப உங்க கட்சிக்கு யாரும் வந்து பெண்கள் வந்து கூட்டத்துக்கு யாருமே வரலையா? மதிப்புக்குரிய சல்மா அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் இதை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க? இவங்கெல்லாம் பெண்கள் தானே, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பெண்கள் தானே. இவங்கெல்லாம் இந்த பேச்சை அவர்களெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறார்கள்? திமுகவில் இருக்கக்கூடிய, திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு வர்ற, திமுகவுக்காக நியாயம் பேசுகிறவர்கள் மதிப்புக்குரிய ஐயா கி வீரமணி அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா சுவவீர பாண்டியன் அவர்கள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பொது வெளியில் ஒருவன் திமுக காரன் இப்படி மிக மோசமாக, மிக கீழ்த்தரமாக பேசிய இந்த பேச்சை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? எக்ஸ் தளத்தில் வந்து சில பேர் வந்து திமுக காரர்கள் போடுறார்கள், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம ஊக்குவிக்கணும், இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதுவாய அரசியல் நாகரிகம்? நான் கேட்குறேன், வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? ரெண்டாவது நான் கேட்குறேன், அவர் சொல்றாரு ரஜினிகாந்தை போய் நீ ஏன் பார்த்தேன்னு. ஏயா, கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டீங்கல்ல, அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டீங்களே, எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்க? அப்ப நீங்க சங்கியாவலையா? நான் கேட்கிறேன். இப்போ ஒரு நூல் வெளியிட்டீங்களே, ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு ஒரு நூல் வெளியிட்டு ஐயா துரைமுருகன் அவர்களை தாக்கி பேசினார் ரஜினிகாந்த். அப்போ வந்து நீங்க எல்லாம் சங்கியாவலையா? மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கியாகலையா? யாரு இவர்களோடெல்லாம் வந்து தொடர்பில் இருக்கிறது யாரு? தமிழகத்தில் கேலே இந்தியா இது போன்ற எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, உங்க அப்பாவினுடைய, அதாவது மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திரைப்படத்தை வந்து திறந்து வச்சது யாரு? வெங்கையா நாயுடு வந்து திறந்து வச்சாரு. உங்க தந்தையினுடைய நாணயத்தை வெளியிட்டது யாரு? ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிட்டாங்க. அப்பெல்லாம் நீங்கெல்லாம் யாரும் சங்கியாவலையா? தனிப்பட்ட முறையில் திரைப்படம் குறித்து பேசுவதற்காக மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை போய் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்தித்ததுனால அவர் சங்கி ஆயிட்டாரா? ஏன்டா போய் சந்திச்சேன்னு கேட்குறீங்க? அப்போ நீங்கள்லாம் வந்து இதுக்கெல்லாம் எந்த இதுவுமே நடக்கலையா? சொல்லுங்க பாப்பா. நிச்சயமா அதையும் தாண்டி இது ஒரு அநாகரிக பேச்சுங்கிறத தாண்டி இது ஒரு கொலை மிரட்டலா இருக்கு இல்லையா? இது அதுதான் நான் சொல்றேன். இது வந்து திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாளில் இருந்தே தமிழகம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மிக மோசமான பின்னடைவை அடைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை கூலிப்பட கொலைகள் நடந்திருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க. தமிழகத்தில் அதிமுக காரர்கள் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? தலித் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது போல தமிழகத்தில் எத்தனை பேர் வந்து கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதன் மீது திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன?
திமுக அரசு இது போன்று வன்முறையாக பேசுபவர்களை ஆயுதம் கொண்டு தாக்குவேன், கொலை செய்வேன், நீ என் ஊருக்கு வந்துட்டு உயிரோட போக முடியாதுன்னு பொது மேடையில் சவால் விடுகிறவர்களை ஊக்குவிக்குதுங்க. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மட்டமா, இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மோசமா இருக்குது. புரியுதா நான் சொல்றது? சட்ட ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருக்கு. இந்நேரம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? இந்நேரம் அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? ஒரு பொது மேடையில் இன்றைக்கு தமிழகத்தில் 8.22% வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை பொது வெளியில் நான் கத்தியோடு உன்னை குத்தி கொள்ளுவேன், என் மாவட்டத்துக்கு நீ வந்துவிட்டு உயிரோடு போக முடியாது அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து இந்நேரம் காவல்துறை கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து மேடையில் பாடிவிட்டார் என்று சொல்லி ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் காவல்துறையினரை அனுப்பி கைது செய்து கொண்டுட்டு போனீங்களே சாட்டை துரைமுருகனை, ஏன் இப்போ ஒருத்தர் வந்து உயிரோட விடமாட்டேன்னு சொல்றாரு, திருநெல்வேலி வந்தேன்னா உயிரோட போக மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரஜையை, ஒரு இந்திய குடிமகனை, ஒரு தமிழக குடிமகனை ஒருத்தர் மிரட்டுறானே, அவனையே போய் நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் தூக்கிட்டு வந்து நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணல? புரியுதா உங்களுக்கு? சட்டம் ஒழுங்கு குட்டிச்சவரா போச்சுங்க. இன்னைக்கு காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வர் போல ஆயிட்டாரு. அவருக்காக கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் அவரை வந்து மதிக்கல, அவருக்காக பயப்படல. புரியுதுங்களா? திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்கட்சியாக இருப்பவர்கள் மற்ற ஏனைய கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். புரியுதுங்களா? என்ன மதிப்பு? தம்பி ஆதவ அர்ஜுன் விமர்சிச்சதை விடவா மோசமா வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிருச்சு? நான் கேட்கிறேன். மன்னர் ஆட்சி நடத்துறீங்க, உங்க கட்சியில நீங்க தூக்கி வச்சு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்களே ராஜீவ் காந்தி, அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அதையே தான் சொன்னார். மன்னராட்சி நடத்துறீங்க, வாரிசு அரசியல் நடத்துறீங்க, உங்களை அடியோடு வீழ்த்தணும், உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணணும். உங்க கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இது என்ன மன்னர் ஆட்சியா அப்படின்னு கேள்வி கேட்ட ஒருத்தர் தான் ராஜீவ் காந்தி. அந்த ராஜீவ் காந்தியை கூப்பிட்டு இன்னைக்கு குளிப்பாட்டி உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அதை விட மோசமாவா வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களை விமர்சித்து விட்டார்? ஆதவ அர்ஜுனா உங்களை மட்டமா எவ்வளவு கேவலமா முடியுமோ அவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறாரு. அதை விட நாகரிக குறைச்சலாவா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் விமர்சித்து விட்டார்? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நீங்க தப்பு பண்றீங்க, நீங்கள் பிழை செய்கிறீர்கள். அதானிட்ட இருந்து நீங்க 2500 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டீங்கன்னு அமெரிக்காவில் சொல்றான். அமெரிக்க அரசு வழக்கு தொடுத்திருக்கான். அதை கேள்வி கேட்க மாட்டோமா? டங்ஸ்டன் சுரங்கத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் அதற்கு எதிராக போராடுறாங்க. அதை 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 நாங்க கேட்க மாட்டோமா? கேட்க கூடாதா? நான் கேட்கிறேன். இல்ல, இந்த கொலை மிரட்டலே வந்து எங்களுடைய தலைவர் பத்தி நீங்க பேசினா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்கய்யா, நாங்க அதான் சொல்றோம். உங்க தலைவர் வந்து முதலமைச்சரா இல்லாமல் இருந்திருந்தால் யாரு பேசுவா? அவர் முதலமைச்சரா இருக்காரு. எங்களுக்கு அவர் தவறு செய்கிற போது நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க பேசுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் உட்கார வை, கூப்பிட்டு பேசுனா கேளு. நீ வீட்டில் மூடிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா நாங்க ஏன் பேச போறோம்? அவர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் தவறு செய்தால் கேள்வி கேட்போம். புரியுதுங்களா? உங்க தலைவரை பேசக்கூடாதுன்னா உன் தலைவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைடா. நாங்க எதுக்கு பேசுறோம்? அப்ப வந்து கேளு. ஏன்டா என் தலைவன் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கான், அவனை ஏன்டா பேசுனேன்னு சொல்லி நீ வந்து கேளு. அப்ப அடிப்படை அறிவு, அடிப்படை அரசியல் ஞானம் இல்லாத தற்குறிகள் எல்லாம், அந்த தற்குறிகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம அரசியல் அறிவும் அரசியல் ஞானமும் இருந்திருந்தால் ஒரு முதலமைச்சராக இருக்காங்க, எதிர்த்து அரசியல் செய்கிறவர்கள் அவர்கள் எதிர்த்து பேசத்தான் செய்வார்கள். நீங்க பேசல. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்க விமர்சிக்கலையா? நீங்க பேசலையா? நான் கேட்கிறேன். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எதிர்க்கட்சியாக எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள், கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள். நீ கேட்கவே கூடாது, நீ கேட்டேன்னா நீ உயிரோடு போக மாட்டே அப்படின்னு சொன்னா, நான் அந்த மேடையில் பேசிய அந்த திமுக காரரை பார்த்து கேட்கிறேன், செந்தமிழன் சீமான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்துட்டு உயிரோட வந்துட்டான், நீ என்னடா ஆவ சொல்றான்? பாப்போம் பாப்போம், நாளைக்கே கூட்டிட்டு வரேன்டா. நிச்சயமா நீ என்ன ஆவ? நீ அதை சொல்லு. நீ அதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாது. புரியுது? ஒன்னு சீமான் வந்துட்டு திருநெல்வேலிக்கு வந்துட்டு உயிரோட வந்துட்டா நீ என்ன ஆவ சொல்லு பாப்போம். என்னென்னமோ சவால் விடுறீங்க. அந்த மாதிரி சவால் விடுறதுக்கு நாங்க விரும்பல. நாங்கள் செந்தமிழன் சீமானுடைய பாசறையில் இருந்து வருகிறோம். ஒரு மக்கள் ராணுவம் போல நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம். அதனால மூன்றாம் தரமா சவால் விடுறதுக்கு நாங்க தயார் இல்லை.
ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் சொல்கிறோம், திருநெல்வேலிக்கு சீமான் வந்தா உயிரோட வந்துட்டா நீ என்ன அவ சொல்லு, அதை சொல்லு, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் நாளைக்கு. அதை சொல்லியிருக்கணும்ல அந்த மேடையில். என்ன விளையாடுற நீ? என்னமோ நீ மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறியா? நாங்கள்லாம் தமிழர்கள் கிடையாதா? திருநெல்வேலி என்ன வேற நாட்டில் இருக்கா? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கு. என் சொந்தக்காரன் இருக்கான்ல திருநெல்வேலியில். அப்புறம் என்ன நீ பயங்கரமாக மிரட்டுற? திருநெல்வேலிக்கு வந்துட்டு நீ போயிரு அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்காரன் யாரும் திருநெல்வேலியில் இல்லையா? நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? நான் கேட்குறேன். திருநெல்வேலியவே அப்படியே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வச்சு இப்போ நிற்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? இது அரசியல் நாகரிகம் இல்லை. இதுதான் திமுகவினுடைய உண்மையான முகம். இத்தனை வருஷ காலம் ஆட்சி அதிகாரம் பண்ணி, இத்தனை வருஷ காலம் அரசியல் கற்றுக் கொடுத்து, இப்படியான மூன்றாம் தரமாக பேசுகிறவர்களைத்தான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி யாருமே பேச மாட்டாங்க. விமர்சிப்போம், கத்தி பேசுவோம், ஆணித்தரமாக அழுத்தமாக எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைப்போம். அதையும் சொல்றாங்க, கத்தி பேசுறார் சீமான்றதையும் ரொம்ப. ஆமாங்க, நாங்கள் கத்தி பேசுவோம், ஆணித்தரமா பேசுவோம், அழுத்தமாக பேசுவோமே ஒழிய உங்களைப் போல மூன்றாம் தரமாக பேச மாட்டோம். பெண்களை பொது மேடையில் பெண்கள் குறித்து அவ்வளவு கேவலமா, அவ்வளவு அசிங்கமா நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். அப்படி எவனாவது ஒருத்தர் விமர்சிச்சான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அடுத்த நிமிடமே நாம் தமிழர் தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். நீ நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதற்கு தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு நாங்கள் தூக்கி வீசுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? திமுக போல இப்படி மூன்றாம் தரமாக பேசிவிட்டு ஒருத்தன் கட்சியில பயணிக்க முடியாது. ஆகவே திமுகவினுடைய இந்த நிலைக்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், அரசியலை கெடுத்து குட்டிச்சவராக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நாகரிகமான ஒரு பேச்சாளர்களை கூட இத்தனை ஆண்டு காலத்தில் உருவாக்காமல் இவர்கள் கட்சியை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். மிக மோசமான சட்ட ஒழுங்கை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்கி இந்த நிலப்பரப்பில் இருந்து அகற்றணும் அப்படின்னு ஏன் நாம் தமிழர் கட்சி ஆணித்தரமா சொல்லுதுன்னா இதுக்காக தான் சொல்லுது. ஏற்கனவே கடந்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினர் குமரிக்கு சீமான் வரக்கூடாது, அப்படி வந்தால் நாங்கள் சீமானை குழி தோண்டி பதிப்போம்லாம் சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கள் மறுபடியும் அந்த குளச்சல்லையே மீட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. எதுவுமே பண்ண முடியல தான் நம்ம கடந்த காலம் வரலாறு. இப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வரும்பொழுது நாம் தமிழர் கட்சியோ இல்லை சீமானவர்களோ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்லைங்க தம்பி, நான் தான் சொல்றேன் இல்லை தம்பி, கடிக்கிற நாய் குறைக்காது. புரியுதுங்களா? சும்மா மேடையில் ஏறிட்டு கத்துறதுக்கு பாருங்க, இதுக்கு நாங்கள் எதிரானவங்க. நாங்கள் சத்தமாக பேசுறது இருக்கு பாருங்க, அது கத்துறது கிடையாது, அது உரத்து பேசுறது. புரியுதுங்களா? அதை எங்கள் அண்ணன் பல தடவை சொல்லிட்டார். சங்கே முழங்கு அப்படின்னு சொல்ல முடியாதியா, சங்கே முழங்கு அப்படின்னு தான் ஏன் சொல்ல முடியும்? புரியுதா? மனதிலிருந்து நெருப்பு வெட்டித்து கிளம்புகிற போது, எரிமலையாக பொங்கி எழுகிற போது, சில நெருப்புகள் வெளியில விழுகிற போது அப்படி தாண்டா விழுவோம், அப்படி தாண்டா நிற்கும். ஒரு 60 ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்பை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. அது எல்லாத்துல இருந்தும் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது செவிடா போய் கிடக்கிற எங்கள் மக்கள் காதுல போய் உரைக்கிறது மாதிரி உரத்து தாண்டா நாங்கள் பேசுவோம்னு பல தடவை சொல்லியாச்சு. திரும்பவும் நீங்க கத்தி பேசுறேன்னா அது கத்தி பேசுறது இல்லை தம்பி, உரக்க பேசுறது, அழித்து பேசுவது, ஆழமாக பேசுவது. புரியுதா உங்களுக்கு? அதனால மக்கள் அதை ஏற்கிறார்கள். மக்கள் ஏற்றதுனால தாங்க 36 லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 8.22% வாக்கு சீமான் அவர்கள் தனித்து நின்று இன்றைக்கு தமிழகத்தில் பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் உரக்க பேசுறதுனால தான், அழுத்தமா பேசுறதுனால தான், தான் முன்வைக்கிற கருத்தை மக்களுக்கு சென்றடைகிற அளவுக்கு திரும்ப திரும்ப பேசுறதுனால தான் இந்த மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க கருத்தியல் கிடையாது. இவங்கள்ட்ட கருத்தியல் இருந்தால் இது போன்று அவதூறான வார்த்தைகளை, மிரட்டுகிற வார்த்தைகளை பேசுவார்களா? நான் கேட்கிறேன். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திமுக ரொம்ப பாதிப்படுத்திருக்காங்களா சீமான் அவர்களால்? ஏன்னா இந்த அளவுக்கு கோபம் இருக்கு அவர்களுக்கு. இல்லை, நான் என்னன்னா அதுதாங்க அவர்களுடைய அரசியல் நாகரிகமற்ற போக்கு. அரசியலாக அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. புரியுதுங்களா? சீமான் அவர்கள் திமுக பெரிய த்ரெட்டா இருக்காரு. பொறுக்கிகளும் ரவுடிகளும் அந்த கட்சியில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் திமுக அரவணைத்து அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்து வளர்த்து வச்சிருக்குங்கிறது இதுல இருந்து தெரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? பெண் காவலர்கள் ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தா திமுக காரன் கையை பிடிச்சிருக்கிறான். பொம்பளை பெண் காவலர்கள் என்ன அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்களா? அவர்கள் நாகரிகமானவர்களா?
அவர்கள் மூன்றாம் தரமானவர்கள் இல்லையா? அவர்கள் ஈனத்தனமானவர்கள் இல்லையா? இழிவானவர்கள் இல்லையா? திமுகனாவே இழிவானவர்கள் தாங்க. இன்னைக்கு நேத்து நடக்கல. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, அது அன்றைக்கு இருந்தே இப்படிதான் நடக்குது. இதை கண்டிக்கிறது கிடையாது. நான் சொல்றேன், மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்நேரம் அதை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இந்நேரம் அவர் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? கடந்து போறாங்க. அது ஏன் கடந்து போறீங்க? நான் கேட்கிறேன், ஏன் கடந்து போறீங்க? மதிப்புக்குரிய IPS வருண் அவர்களை எங்கேயோ ஒருத்தன் உங்க மனைவியை பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை தூக்கி கொண்டாந்து வச்சு ராத்திரி பூரா கண்ணை கட்டி வச்சு அடிச்சிங்களே. இன்னைக்கு சீமான் அவர்களோட தாயார ஒருத்தன் அவதூறா பொது வெளி மேடையில் பேசியிருக்கானே, இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்கள் உண்மையானவராக இருந்தா, நேர்மையானவராக இருந்தா, பெண்கள் குறித்து இப்படி பொது வெளியில் அவதூறா பேசுகிறானே ஒருத்தன், தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறானே, சீமான் அம்மா என்ன பண்ணாங்க? சீமான அரசியல் பண்றாரு, ரைட்டு. சீமான் தாயை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசுறானே, அவனை எப்படி மன்னிக்கலாம்? நான் கேட்கிறேன், அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? ரைட்டு. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? எதுவுமே எடுக்கலையே. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் கண்டிக்கல? அப்ப இதுதான் உங்க முகமா? அம்மையார் கனிமொழி அவர்களே, இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா? உங்களை பேசினால்தான் நீங்க பாதிப்புக்கு உள்ளாவீங்களா? உங்கள் சார்ந்தவர்களை பெண்களை இழிவா பேசினாதான் நீங்க தலையிடுவீங்களா? மற்றவர்களுடைய பெண்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா? சீமானுடைய தாய் பெண் இல்லையா? சீமான் தாயை ஒருத்தன் இழிவா பேசியிருக்கானே, அது உங்களுக்கு வருத்தம் கொடுக்கலையா? நான் கேட்கிறேன். அதனால இது ஏற்புடையது இல்லை தம்பி. இது சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட வேண்டியது, அரசியல் ரீதியாகவும் புறக்கணிக்க மிகவும் கடுமையாக வன்மையான கண்டனத்துக்குரியது. நிச்சயமான அவர்களுக்கான தகுந்த பதிலடியை உங்களுடைய நேர்காணல் மூலமாக கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியாக விவாதிப்போம். நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி.